திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் அணியின் சார்பில் வஞ்சிக்கப்பட்டு கொடுமையான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற அன்பு சகோதரர் மாற்றுத்திறனாளி சபரி வர்மனுக்கு நீதி கேட்டு நடைபெறுகின்ற இந்த மாபெரும் அறப்போராட்டத்திற்கு அனுமதி அளித்திருக்கின்ற கழகத்தினுடைய இதய நாளமாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் தனக்கே உரித்தான பாணியில் பேசி அமர்ந்திருக்கின்ற அன்றைக்கினிய எங்கள் மாவட்டத்தை சார்ந்த அன்பு சகோதரர் ஏழன் அவர்களே, இந்த அமைப்பினுடைய துணை செயலாளர்கள் கருணாகரன் அவர்களே, அம்பாள் குமார் அவர்களே, வசந்தகுமார் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, ராதிகா அவர்களே, ரங்கராஜ் அவர்களே, ஏழன் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, எனக்கு பின்னால் இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கத்தை எடுத்து என்ற வருகை தந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர், என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அருமை இளவர் கலாநிதி வீராசாமி அவர்களே, இறுதியாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கத்தை எடுத்துக் கூற இருக்கின்ற அருமை அண்ணன் மாற்றுத்திறனாளிகளுக்கென்று படைக்கப்பட்ட களப்போராளி அன்பிற்கினிய தீபக் அவர்களே, கொஞ்சம் வலுவா தட்டலாம். இந்த நிகழ்ச்சி நேற்று இரவு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளில் ஒரு 12 மணி நேரத்தில் நிகழ்வை சிறப்பாக செப்பனிட்டு தந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த பகுதியுடைய செயலாளர் அருமை அண்ணன் ராஜசேகர் அவர்களே, அருமை தம்பி லண்டன் இளங்கோ அவர்களே, அருமை தம்பி விஜயகுமார் அவர்களே, செந்தில் அவர்களே, அன்பிற்கினிய ரமேஷ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற ரஞ்சித் அவர்களே, சிறப்புக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற அன்பிற்கினிய ஸ்ரீராமன் அவர்களே, தம்பி விஜயகுமார் அவர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த நல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்கொலை ஆட்சி பொறுப்பை ஏற்று இன்றோடு கணக்கிட்டு பார்த்தால் ஒரு 69 நாட்களில் நெருங்கி இருக்கின்றது. இந்த 69 நாட்களில் விவசாயிகள் தங்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற போராட்ட களம் பொறுப்புறம், தினந்தோறும் மின்சாரம் இல்லை என்று மின்வெட்டால் இரவு பகல் பாராமல் வீதிக்கு வந்து போராடுகின்ற பொதுமக்கள் ஒரு புறம், பால் உற்பத்தியாளர்களுக்கு போதிய விலை நிர்ணயம் செய்யவில்லை என்று பாலுக்காக போராடுகின்ற பால் உற்பத்தியாளர்கள் ஒரு புறம், போராட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சத்துணவு ஊழியர்களுக்கு அளித்த உறுதிமொழியை காப்பாற்ற வேண்டும் என்ற போராட்டம் ஒரு புறம், தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று கூறிய அந்த கூற்றை மெய்ப்பிக்க வேண்டும் என்று போராடுகின்ற போராட்ட கூட்டங்கள் ஒரு புறம், டாஸ்மாக் பணியாளர்களுடைய போராட்டம் ஒரு புறம், இப்படி தமிழகத்தை இரு சூழ்ந்து இருக்கின்ற போராட்ட களங்கள் பலதரப்பு இருந்தாலும் இன்றைக்கு மனிதநேயத்தோடு பார்க்கப்படுகின்ற, மற்றொரு உதவியோடு தங்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் கூட இந்த கேடுகட்ட ஆட்சியில் வீதிக்கு வந்து போராடுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கின்ற இந்த அரசை
கண்டிப்பது முழுக்க முழுக்க ஒரு நியாயமான செயல். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூட அஜித்குமார் என்பவர் காவல்துறையினரால் அடித்து மரணத்தை எழுதினார். அன்றைய முதல்வர் அந்த சம்பவத்தை கொலை வழக்காக மாற்றி அதில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ததோடு இல்லாமல் அந்த மாற்றுத்திறனாளியை தன்னுடைய கைபேசியிலே நேரடியாக தொடர்பு கொண்டு அவருக்கு ஆறுதல் கூறியவர் மனிதநேயம் மிக்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆம், அவர்தான் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தரப்படுகின்ற மாதாந்திர மாற்றுத்திறனாளிகளுடைய நிதியை 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி காட்டியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். 14,000 பேர்களை ஒரே கையெழுத்தில் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக நியமித்து மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் மறுமலர்ச்சியை உண்டாக்கிய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இதோ எதிரிலே இருக்கின்ற இந்த வாகனம் சிறப்புமிகு வாகனம். இது 2-3 பயன்பாட்டிற்கு உண்டான வாகனம். இந்த வாகனத்தை கிட்டத்தட்ட 1,00,000 பேர்களுக்கு இந்த வாகனத்தை வழங்கியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஏன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அண்ணா சாலையிலே போராடி கொண்டிருந்த பொழுது நேரடியாக அவர்கள் போராட்ட களத்திற்கே வந்து அவர்கள் கோரிக்கையை செவி கொடுத்து வாங்கி அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தந்தவர் மனிதநேயம் மிக்க நினைவில் வாழும் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றால் அது மிகையாகாது. இன்றைக்கு இந்த மரண ஓலங்கள் எங்கும் கேட்டுக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய இன்றைய முதல்வர் கூட மாஸ்டர் என்ற ஒரு படத்திலே சிறைக்கு சென்று அனைவரையும் சீர்திருத்தம் செய்வதாக நடித்திருப்பார். சிறைக்கு சென்று சீர்திருத்தம் செய்த அந்த முதல்வர் இன்றைக்கு லாக் ஆஃப் டெத்திற்கு அவருடைய வாயை லாக் செய்திருப்பதுதான் கொடுமையினும் கொடுமை என்பதை இந்த நேரத்தில் அறிவிக்க விரும்புகிறேன். எங்கு பார்த்தாலும் கலவரங்கள், சிறைச்சாலையிலே மரணங்கள், காவல் நிலையங்களிலே மரணங்கள், பாலியல் வன்கொடுமைகள், ரோட்டிலே சுதந்திரமாக பெண்கள் நடந்து செல்ல முடியாத சூழ்நிலைகள். இது ஒரு காட்டாட்சிக்கு ஒப்பான ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இந்த ஆட்சிக்கு முட்டுக் கொடுக்க பல்வேறு வகையில் பல்வேறு பிரிவினர் தோன்றியிருந்தாலும் நேற்றைக்கு கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 38வது ஆண்டு விழாவிலே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்து சென்றிருக்கின்றார். 38 ஆண்டு நிறைவு நாள் கூட்டத்திலே சென்னை சீரழிந்தது எங்களால் தான் என்று அவர் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு கணக்கை போட்டுக் கொண்டிருக்கின்றார். காமாலை கண்ணுக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் குற்ற உணர்வோடு பார்க்கின்ற அவருக்கு குற்றங்கள் தான் பெருகும். எங்களோடு வாருங்கள் சுற்றி காட்டுகிறோம். வடசென்னையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற வில்லிவாக்கம் LC1 பாலம், வடசென்னையிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற செங்கை சிவம் மேம்பாலம், கொருக்குப்பேட்டையிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற பாலம், தற்போது கல்யாணபுரம் பகுதியிலே கட்டப்பட்டு வருகின்ற பாலம், பூத்து குலுங்குகின்ற பூங்காக்கள், உடற்பயிற்சி கூடங்கள், மாலை நேரத்திலே நடைபயிற்சிக்காக கிரவுண்ட் வாட்டர் ஏறுவதற்காக வெட்டப்பட்ட குளங்கள், சிறப்புமிகு மருத்துவமனைகள், கலைஞர் 100ஆண்டு விழா மருத்துவமனை, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், வெகு விரைவில் திறக்கப்படவிருக்கின்ற கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையம், போக்குவரத்து கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது முதலில் திறக்கப்பட்ட வண்ணாரப்பேட்டை போக்குவரத்து பணிமனை, மருத்துவமனைகள், இப்படி எண்ணற்ற திட்டங்களை வடசென்னை வளர்ச்சி திட்டத்திலே கொண்டு வந்தவர் முதல்வர். தாவாக்காவோடு கதவுகள் திறப்பதற்கு முட்டி மோதி கொண்டிருக்கின்ற அன்புமணி ராமதாஸ் போன்றோர் எங்கள் மீது குறை சொல்ல எந்த தகுதியும் இல்லை. 50 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய பணிகளை 5 ஆண்டுகளில் செய்து முடித்தவர் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புமணி ராமதாஸ் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய தரத்தை அவர் தந்தையே ஏற்கனவே பதிவிட்டிருக்கின்றார்.
அதை திரும்ப பார்த்து கொண்டாலே அவருடைய நிலை தெரியும் என்பதை சொல்லிக் கொண்டு இறந்து போன சபரிவர்மனுக்கு 200 கிராம் குட்கா வைத்திருந்தாக வழக்கு. ஆனால் அண்மையில் தூய சக்தியாக்கி இருக்கின்ற வாஷிங் மிஷினால் தூய்மைப்படுத்தியிருக்கின்ற குட்கா புகழ் குட்கா வழக்கிலே குற்றவாளியாக இருக்கின்ற விஜயபாஸ்கரை பக்கத்திலே வைத்துக் கொண்டு ஒரு மாற்றுத்திறனாளி குட்கா வைத்திருந்தார் என்ற பொய் வழக்கிலே அடித்தே சாகடித்திருக்கின்ற இந்த ஆட்சியை வெகு விரைவில் மக்கள் சாகடிப்பார்கள் 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 என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி மலர அயராது உழைப்போம். நன்றி, வணக்கம்.